அரே அப்படி இந்த சைனீஸ் பீப்புள் தான் இதில் ஃபுல்லாக ஏறிட்டு ஃபுல் மியூசிக்கை போட்டு விட்டுறான் ஃபுல் சவுண்டில். ஒரு கேலப்பா பொண்ணுங்க, அதாவது யூத்து அதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் கவர்னர்களாக இருக்கவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டாக ஒரு இந்தியன் ஃபேமிலி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். மலேசியனா இந்தியனான்னு தெரில. அந்த ஒரு குழந்தையோட வச்சுருக்காரு, பின்னாடி அப்பாவும் குழந்தையும் போகுது, பின்னாடி அம்மாவும் குழந்தையும் போகிறாங்க. அநேகமாக பிரிட்டிஷ் இதாக தான், ஏன்னா கடைசியாக இருந்தது அவங்க தானே, பிரிட்டிஷ் பீப்புளோட இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கலாமா? அப்பா ஓ அப்படி வரணும், நம்ம இப்படி குறுக்கு வழியில் வந்துட்டோம். கன்று மாதிரி இருக்கு. இறங்கி கன்று மாதிரி இல்லாமல் மண்ணு மாதிரியா இருக்கும். அப்போ ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோம். அதாவது உண்மையிலே அப்படி ஒரு ஈரப்பான ஃபீல்டாக இருக்குது. இந்த ஹவுசஸ் அங்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மலாக்கா ஃப்ரம் டாப் ஆங்கிள். எஸ், எப்படி இறங்கி எங்கே போகும் தெரியலையே. உள்ளே போகலாம், ஸ்ட்ராட்டஜிஸுக்கு மேலே ஸ்டெப்ஸ் ஏறலாம். அரே அப்படி இந்த சைனீஸ் பீப்புள் தான் இதில் ஃபுல்லாக ஏறிட்டு ஃபுல் மியூசிக்கை போட்டு விட்டுறான் ஃபுல் சவுண்டில். ஒரு கேலப்பா பொண்ணுங்க, அதாவது யூத்து ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அவன் பிடிச்சி ஃபுல்லாக ஏறி போகிறாங்க. டிக்கெட் கவுண்டரு ஆப்போசிட்டே டிக்கெட் கவுண்டரு. அப்பா பழனி மலையில் ஏறின மாதிரி ஏற வேண்டியிருக்க. மலாக்கா ஹிஸ்டரி அண்ட் எண்டோகிராஃபி மியூசியம். அங்கே உள்ளே போகணுன்னாலே $10 ரிங்கிட்னா 230 ரூபா. போகலாமா? சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் கவர்னர்களாக இருக்கவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதாவது டச் பீப்புள் டச் கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அதை பிரிட்டிஷ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் கையில் இது வந்ததுக்கப்புறம் என்ன கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Oh.
எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜூஸ் காஃபி. இதே 360 காட்டுறேன். ரொம்ப ப்ளசண்டாக இருக்குது. காற்று, அருமையான காற்று. இந்த போகிறாங்க பாருங்கள். ஓ, ஃபஸ்ட்டாக ஒரு இந்தியன் ஃபேமிலி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். மலேசியனா இந்தியனான்னு தெரில. அந்த ஒரு குழந்தையோட வச்சுருக்காரு. பின்னாடி அப்பாவும் குழந்தையும் போகுது, பின்னாடி அம்மாவும் குழந்தையும் போகிறாங்க. இந்தியன் மாதிரி இருக்காங்க. மேபி மலேசியன் இந்தியனா என்னன்னு தெரில. ஜோகா ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில். இதாங்க ஃபேமஸ் ஆஃப் ஃபோர்ட்ரஸ். போர்ச்சுகீஸ்னால 15th century, ஐ திங்க் 1511 நினைக்கிறேன். போர்ச்சுகீஸ்னால் கட்டப்பட்ட கோட்டை. அந்த கோட்டையோட மிச்சம் மீதி தான் இப்போ இருக்குது. போர்ச்சுகீஸ் கட்டினால அதுக்கப்புறம் அவங்ககிட்ட டச்சு இதை கைப்பற்றின அப்புறம், மலேசியா கைப்பற்றின அப்புறம் டச் பீப்புள் இதை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்ணாங்க. அதில் எல்லாம் அது உடைஞ்சி, சிலம் உடைஞ்சி எல்லாம் இதானது போக மிச்சம் மீது தான் இது. இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம ஊரில் இருக்குது. பட் இந்த அளவுக்கு இந்த பஞ்சாலங்கோட்டை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணலை. அவங்களோட பீரங்கி, இந்த பீரங்கிலாம் போர்ச்சுகீஸ் இதா, டச்சு இதா, அநேகமாக பிரிட்டிஷ் இதாக தான். ஏன்னா கடைசியாக இருந்தது அவங்க தானே. பிரிட்டிஷ் பீப்புளோட இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாத்தையும் மிச்ச மீதியெல்லாம் வச்சுருக்காங்களான்னு தெரில. எவ்வளோ டூரிஸ்ட் வராங்க பாருங்க. The only remaining part of the ancient fortress of Malacca built by Alfonso Albuquerque and by him named Famosa. 1511. Near this stood the Passion of Santiago. இறங்கலாமா? அப்பா, ஓ அப்படி வரணும். நம்ம இப்படி குறுக்கு வழியில் வந்துட்டோம். இது ஒரு டூர் குரூப்பு, குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்துட்ருக்குறாங்க. புது புது வரும் பீரங்கி. பாருங்க, எல்லாம் டூரிஸ்ட் நிற்கிறாங்க. சும்மா கன்னு மாதிரி இருக்கு. இறங்கி கன்னு மாதிரி இல்லாமல் மண்ணு மாதிரியா இருக்கும். வீட் மலாக்கா மேலே ஏற முடியுமா? போதும், நம்மளால் அவ்வளோ தூரம் ஏற முடியாது. இங்கேருந்து காட்டுறோம். இந்த ஸ்டெப் போகலாம், அப்புறம் அடுத்த ஸ்டெப் போகிறத பற்றி யோசிக்கலாம்.
அதான் ஸ்கை பிரமாதமாக இருக்குது முன்னாடி பாருங்கள், ப்ளூ ஸ்கை. பெரிய இதுங்க. ஆஹா ஏறும் வெயில் அடிக்கு. ஓகே, மேலே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் ஏறணுனாலே எனக்கு பெரிய மலைப்பாக இருக்குது. இதாங்க தி ஃபேமஸ் போர்ட்ரஸ். அப்போ ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோம். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், என்ன வச்சு கணக்கு போடாதீங்க. பாருங்கள், அந்த பேலஸோட மீதி மேலே அது என்ட்ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேலஸோட என்ட்ரன்ஸு ஃபோர்ட்ரஸ், பேலஸில் ஃபோர்ட்ரஸ் கோட்டை, பேலஸ்லாம் அரண்மனைன்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ ஸ்கையில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஏறதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ கல்லறை மாதிரி இருக்குது. அனிமா கலர் ஷாப்பிங்கும் போட்டிருக்காங்க இங்கே. அனிமா கலரை இதான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, போர்டு இல்லை, இல்லை. இந்த முன்னாடி இருக்க அந்த பொருளை பார்க்கலாம் என்ன எழுதிட்டு. அதே தான் கலரே தான். இசபெல்லா கரோலின் லிஸ் who reported this life on the 28th November 1853. On 22nd February of the same year. Age 9 months 6 days. இப்போ நிறைய பேரோட கலர் இது இசபெல்லா கரோலின். அதாவது பிப்ரவரியில் பிறந்து நவம்பரில் 9 மாதம் 6 நாளில் இருந்த ஒரு குழந்தை. பாபர் மார்க்கம் 2 months 19 days. அண்ணா மரியா ஈவன்ஸ் 6 months. எல்லாம் குழந்தைகளோடது. 2 மாதம் 9 மாதம் 4 மாதம். This tablet is selected as a last testimony of the love and affection of their father and grandfather. Okay, so right here, Age Velgi. Yeah. tombstones that you are seeing, these are all burial sites. Yeah? Burial sites for Dutch, also Portuguese. மேலே போயிட்டு வரலாமா? Was actually the soldiers were actually given a proper burial. ஸோ இப்படி வந்து So during the Dutch era, remember the Portuguese. எப்படி வேணாலும் ஸோ இப்படி ஏறலாம். Yes, they lost the war the first time, second time. ஸோ இந்த ஒரு இடிந்த கோட்டை அப்படியே திரும்பினா மாடர்ன் பில்டிங்ஸ். என்ன கான்ட்ராஸ்ட் பாருங்கள், ஹேட்டன் ஹோட்டல். அது உண்மையிலே அப்படி ஒரு ஈரப்பான ஃபீல்டாக இருக்குது. Keep left. மூச்சு தான் இருக்கு. ஆமாம்,
ஃபுல்லாக சேல்ஸு. ஃபோட்டோஸ். மிச்சம் மீதியவே எவ்வளோ அழகாக பராமரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே கலரு எல்லாமே புதைச்ச இடமா தான் இருக்குது. ஆமாங்க, போர்ட்ரஸ்னு அர்த்தமாக தான் ஃபேமஸ். ஏதோ ஒன்று அர்த்தம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கலரே தான். Here lies buried Heinrich Schickenbach, fortress and fortress. Fortress. தெரியல. என்ன இடம்? Portuguese. This monument was erected by Arnold von Alsam, advocate. This called put in February 1697. எல்லாம் ஒவ்வொருத்தர் இறந்தது தான். இது கீழே இருக்காங்க அவங்கெல்லாம். ஹாய், இடத்த காலி பண்ணி போயிடும். ஏய்யா, ஒருத்தருக்கு மேலே நிற்கும். வா, உலக கடல் பாருங்க. முன்னாடி தெரியுது. ஏதோ ஒரு ஃபாதர் நிற்கிறாரு. அழகா குழந்தை போட்டோக்கு போஸ் கொடுக்க போறோம். சூப்பர் போஸ் கொடுத்துச்சு. பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு.来往这里，我们往后山下去。பாருங்க, மேல இருந்து பார்ப்பாங்க. சரி, ஃபோட்டோகிராஃபி பண்ணலாமா? வா, ஷோ டாப்பாங்கள அந்த வீடை பாருங்கள். இதான் டச் காலனி
அந்த டெக்ஸ்டைல் ஹவுசஸ் நினைக்கிறேன். என்ன சூப்பராக இருக்குது. It was so famous that they used to call it. Here from Malacca, travel a bit further. In the middle, you could see. இந்த ஹவுசஸ் அங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேற ஒரு ஃபாதர் நிற்கிறாரு. எஸ், தத்ரூபமாக இருக்குது. என்னமோ அவர் நின்று என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. டோட்டல் டாப் ஆங்கிள் ஆஃப் மலாக்கா. மலாக்கா ஃப்ரம் டாப் ஆங்கிள். எஸ், சூப்பராக இருக்கு. குட். வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். இறங்கலாம் கீழே. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இறங்கணும். Shaba. Oh. Slow. Okay. Yeah. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்க வேண்டியிருக்கு. ஸ்டெப்ஸு ஓகே தான். பியூட்டிஃபுல் அம்பர்லா பாருங்க. எனக்கு பின்னாடி ஃபாதர் ஃபோர்ட்டு. இந்த கையை வச்சு அப்படி ஃபோர்ட்டை தாங்குவாங்களே. ஃபோட்டோகிராஃபி பனோரமா. எஸ், உண்மையில் என்னால் ஏற வேண்டாம்னு நினச்சோம். அப்புறம் ஏதோ மனசை மாற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். ஏறினது ரொம்பவே ஒர்த்து. இந்த சைடு ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. அதான் இண்டியன்ஸை பார்த்தீங்களா? சவுத் இண்டியனோ நார்த் இண்டியனோ. இதே மலேசியாவில் போனீங்கன்னா டூரிஸ்டில் இண்டியன்ஸும் அதிகமாக இருப்பாங்க. கோலாலம்பூரில், ஐ மீன் மலேசியான்னு கோலாலம்பூரில். நம்ம நாளைக்கு லங்காவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் லங்காவி இப்போ இண்டியன்ஸ் அதிகமாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்படி இறங்கி எங்கே போகும் தெரியலையே. சத்தீஸ் இப்படி தான். ஓ, அது எங்கேயாவது வேற எங்கேயாவது போகிற போதும். ஆல்டி ஹோட்டல். ஓகே, ஆல்டி ஹோட்டல் வரும்போது பார்த்தோமே.
ஓகேங்க. இப்போ ஜோகர் ஸ்ட்ரீட் போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன்.